ஓகே, இந்தியன் அவார்ட்ஸ் 2026 டெலிவிஷன்ல இப்போ அடுத்ததா நம்ம வந்துட்டு நீங்க யாருக்கு அவார்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தி இயர். பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தி இயர் கோஸ் டு மை ஃபேவரட் ஆவுடையப்பன். நான் வந்து ஃபஸ்ட்டு அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா உள்ள இன்டர்னாக வந்திருந்தேன். ஒரு டிஜிட்டல் கம்பெனியில் நான் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு யூடியூப் சேனலில். அப்போ அண்ணனை வந்துட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு 10 நியூஸ் பேப்பர் இருக்குண்ணே, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பார். யாரா இவர் ரொம்ப போரிங் பர்சன் இன் மை லைஃப் அப்படின்னா அது டெஃபினட்டாக ஆவடை அண்ணா தான் அப்படின்னு நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவரோட வளர்ச்சி ஒவ்வொரு இயரும் நான் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். உங்களோட நாலேஜும் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த அவார்ட் கிடைக்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கண்ணே? எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் சொல்கிறதா குட் நைட் சொல்கிறதுன்னு தெரியல. குட் நைட். குட் மார்னிங். குட் நைட். உனக்கு குட் நைட் இல்லை குட் மார்னிங். இன்னும் ஒரு நிமிஷத்தில் குட் மார்னிங். குட் மார்னிங், ரைட். குட் மார்னிங். குட் மார்னிங் தான் எல்லாருக்கும், ரைட். ஸோ அவார்டு வாங்கினா பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியன் அவார்ட்ஸ் வந்து வாங்குகிறேன். பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக வந்து ஒரு அவார்ட், மீடியா இண்டஸ்ட்ரி வந்து எல்லா இண்டஸ்ட்ரி காட்டிலும் கொஞ்சம் அன்சர்டன் நிறைந்த இண்டஸ்ட்ரி. எப்போ என்ன நடக்கும், எது நடக்கும், எப்போ மாற்றுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாத இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படி இருக்க இண்டஸ்ட்ரியில் வந்து இது மாதிரியான அவார்ட்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு அஷூரன்ஸை கொடுக்கும். ஓகே, நீ கரெக்டாக தான் போகிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை வந்து பார்க்குறாங்க, ரெகனைஸ் பண்ணுறாங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, போகிற பார்த்தும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும்போது அடுத்து போகும்போது இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக உற்சாகமாக ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பாரு 12 மணிக்கு கூட உற்சாகமாக பேசிகிட்டு இருக்கேன், அது மாதிரி தான் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது அவார்ட் நம்புறேன் நான். சூப்பர், ஸோ நைஸ். அண்ட் அண்ணா, யூடியூப்ல இருந்து இன்னைக்கு டெலிவிஷனில் மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்கண்ணே. இந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மையிலே ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறும்போது நான் ஸ்டேஜுக்காக சொல்லலை, தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணும். காரணம் என்ன, 2 விஷயம். நான் ஆக்சுவலாக உனக்கு தெரியும், நிறைய பேர் தெரியாது. நான் ஆக்சுவலாக ஆங்கராக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததில்லை, எடிட்டராக வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணேன். பிரவீன் சாரோடைய குளோபல் வில்லேஜில் இன்டர்ன்ஷிப்புக்காக போயிருக்கேன். அது அவருக்கே தெரியாது. இன்னைக்கு தான் அவருக்கே தெரியுது. அவருக்கே தெரியாது. நுங்கம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவரோட ஆஃபீஸ் இருக்கும். அப்போ நான் காலேஜ் படிக்கப்போ இன்டர்ன்ஷிப்புக்காக இவரோட ஆஃபீஸ்க்குலாம் போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே சும்மாவே உட்காந்துருப்போம், அவங்க எடிட் பண்ணுவாங்க, நான் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டராக ஜாயின் பண்ணேன். வீடியோ எடிட்டராக ஜாயின் பண்ணி அப்போ ஆங்கரிங்கான சான்ஸ் வந்தது. அப்போ தான் நிக்கிலாம் உள்ளே வந்தது. ஸோ அப்போ தான் ஆங்கரிங்கான சான்ஸ் கிடச்சிது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு படியாக ஏறி அப்புறம் தான் வந்து டெலிவிஷனுக்குள்ளே வந்தேன். ஸோ எனக்கு என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணும். ஏன்னா நான் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு ஆங்கருக்கான ஒரு இலக்கணம்னு சில இலக்கணம்லாம் இருக்கும். நீங்கள் இப்படிலாம் பேசணும், இந்த மொழி வளம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. இது எந்த இலக்கணமும் எனக்கு கிடையாது, எதுவுமே என்கிட்ட வராது. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு அவங்களில் ஒருத்தராக என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்ணாலும் ஓகே. சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்டேஜ்லேயோ ஷோலையோ ஏதோ ஒன்று சொல்லும்போது நம்ம வந்து இல்லை அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லும்போது கூட அதை என்னடா இப்படி சொல்லிட்டான்னு இல்லாமல் ஓகே நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆள் சொல்கிறான் அப்படிங்கிற இடத்துல அவங்க நம்மளை எடுத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடத்த வந்து நம்ம வாங்க முடியாது, அவங்க தான் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் அவங்க அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ சொன்னாலும் தகும் அது. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன், பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தி இயர். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். Okay, so the next is the best anchor of the year. Yes, இந்த அவார்ட் யாருக்கு செல்கிறது? என்னோட அக்கா, எனக்கு மட்டும் இருக்கிற ஒரே அக்கா. லெட்ஸ் வெல்கம் அஞ்சனா ரங்கன் அவர்கள்.
நிக்கி அங்க நிக்கிறது கூட நல்லா எப்படியாவது ஓட்டிடலாம் உட்கார முடியாது. ஆமா அப்படியா இல்ல நடுவுல நீங்க 3 பேருமே மிஸ்ஸிங், விஜயும் கீக்கியும் அஞ்சனாவும். நான் தான் யோசிச்சேன் இங்க இருக்கு. நாங்க அதான் யோசிச்சோம், இல்ல அவ்வளோ நம்ம வந்து ஐயோ இப்படி இருக்கே ரொம்ப நேரம் போகுதேன்னு யோசிப்போமே, ஆனா உட்காருது சும்மா எவ்வளவு கஷ்டம்னு இன்னைக்குதான் எங்களுக்கு சரி தெரிஞ்சது. அக்கா, இன்னொன்னு இங்க இருந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா கீகே அக்காவை பார்க்கும்போது அப்படின்றாங்க, உங்களை பார்க்கும்போது அப்படின்றாங்க. விஜய் அண்ணாவை பார்க்கும்போது மட்டும் அங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டு. ஆவடி அண்ணா மட்டும் எதுவுமே சொல்ல, கையெடுத்து கும்பிடுறாரு, வணக்கம் வணக்கம் வணக்கம். பட் ஜோக்ஸ் அபார்ட், கமிங் டு த கேட்டகரி ஃபீல்ஸ் சோ ஸ்பெஷல். எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க வந்து? how many years? 20, 25? 20 இல்ல ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் ஒரு 2 வருஷத்துல ரீச் பண்ணிடுவோம். This is my 18th year. I've completed 17 years. So this is my 18th My year. question is, நேத்து பார்த்த மாதிரி இருக்கு. 17 வருஷம் எப்படி அஞ்சனா ஒரே மாதிரி இருக்கீங்க? அம்மா ஆஹா. That's not easy. 17 years of Anjana. ஆக்சுவலி அதுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லடா, பிடிச்ச வேலையை பாக்குறோம். லைஃப் ஒரு பக்கம் குழந்தை குட்டின்னு ஒரு பேலன்ஸ்ல போகுது, இந்த பக்கம் ஒர்க் ஒரு பக்கம் போகுது, அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கும்ல, அது கரெக்டா இருக்கும் எல்லாமே நினைக்கிறேன். மைண்ட் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, நைட் உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து பயங்கர இன்ஸ்பிரேஷனலா நைட் மிட் நைட் 2 மணிக்கெல்லாம் போடுவாங்க. நாங்க பயங்கரமா யோசிக்கல, நைட்ல தான் வரும். சரின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை போட்டு விட்டுருவேன். அடுத்த நாள் அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது ஐயோ இதையா ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போய் டெலீட் பண்ணிடுவேன். ஓகே. But we can see how strong you are, how strong woman you are. Genuinely so very happy for what you have become. Rather than an anchor, but as also a human being. So very happy for you, Anjana. Super. Thank you so much. I just want to say one thing. Usually வந்து நம்ம அவார்ட்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம டெடிகேட் பண்ணுவோம் இல்லையா? எனக்கு இந்த ஸ்டேஜ்ல இந்த அவார்டை வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், I want to dedicate it to that guy. The guy who loves me so much. The guy who keeps me going. டெய்லி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா அழகா இருக்கு, நீ இது பண்ணு, வேலைக்கு தானே போற, நல்லா போயிட்டு வா, ஜாலியா பண்ணு, ஆல் த பெஸ்ட்னு சொல்லி அனுப்புறது. என்ன லேட் ஆனாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் ஈவெண்ட்லாம் போயிட்டு வர டைம் ஆகும்ல, புரிஞ்சுக்கிட்டு ஓகே நோ ப்ராப்ளம் ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க்னு சொல்கிறேன். என் பையன், he is 7 years old. He is my biggest friend. I dedicate this to Rudraksh. Yeah. Actually நீங்க சொல்லும்போது எனக்கு goosebumps வருது. I know what a such Kiara is there, no? Yeah, I know how it feels, motherly feels, but I can see how caring he is to you. கூடவே வருது, நானும் நிறைய உங்களை ஃபாலோ பண்றனால. He is a wonderful photographer. ஒரு அம்மாவை வந்து அவன் இவ்வளோ பயங்கரமா எடுப்பான் போட்டோலாம். ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் ரசிகனும் அவன் தான் சொல்லலாம். ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு வந்து நின்னோன்னா அம்மா இது ஓகே அப்படின்பான். அதுக்கப்புறமா வந்து நல்லா அம்மா செம்ம அழகா இருக்க போ அப்படின்னு அவன் தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுக்கறது. யா, அது போதுமே வாழ்க்கையில, வேற என்ன வேணும்? இதை கொண்டு போய் உங்க பையனோட நின்று அந்த போட்டோ எடுங்க, எடுத்து ஸ்டோரியில போடுங்க. வெரி வெரி ஹாப்பி ஃபார் வாட் இட் இஸ். Thank you. I know. காஃபி, இன்னொரு காஃபி குடிக்க போவோமா? Congratulations sweetie. Best anchor of the year, Anjana Rangan. Super. Okay, so the next category is the media queen of the year. Yes. So இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக ஆக்டர் ஸ்ரீ அண்ணா உங்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இணைந்து அடுத்த கேட்டகரி வந்து கொடுக்க போறோம், which is the media queen of the year. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. Let's welcome our dearest Kiki onto the stage. அவார்டுக்கு பர்ஃபெக்டான ஒருத்தங்க எங்கள் டிஜேயோ அவ்வளோ ரசித்து செம்மையான சாங் உங்களுக்கு வந்து போட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் இந்தியன் அவார்ட்ஸ் மீடியா குவீன். ஆக்சுவலி என்ன கொடுக்க போகிறாங்கன்னே தெரியாமல் கிளம்பி வந்துட்டேன் நான். நைஸ் டைட்டில். இந்த டைட்டில் எனக்கு கொடுக்கணும்னு
யாருக்கு அந்த தாட் வந்ததுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தான் கொடுக்கணும் ஒரு அப்படின்னு டீமா ஒரு குழுவே பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, டைரக்டர் ஆதி, I think he's doing a great job, a talented guy. Thanks to him and எல்லாருக்குமே நன்றி இந்த டைட்டில் எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா எப்பவுமே டெய்லி யோசிப்பேன், டெய்லி இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும், மீடியாவில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், உட்காராத அந்த மாதிரி எனக்குள்ள நான் பேசிக்கிட்டே இருப்பேன் தனியா. நீங்க பேச வேண்டாம், எல்லாம் தெரியுது. ஏன்னா இந்த சைடு ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அந்த சைடு வந்து பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. என்ன பண்ண முடியாது கீங்கிற மாதிரி இருக்கும். And from where you have so much of time to do this? டைம் எல்லாம் வெட்டி தாங்க, நான் அப்படிலாம் பிஸிலாம் கிடையாது, வெட்டி தான். ஏக்கா என்னெல்லாம் வந்துட்டு கேட்டாங்கன்னா வந்து நான் ரொம்ப பிஸி அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அழக பண்ணாவே வந்துட்டு கால் பண்ணி என்னடா பண்ற அப்படின்னாரு. அண்ணா நான் இன்னைக்கு ஒரு பெரிய அவார்ட் ஷோ ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி பிஸியா காமிச்சிக்க கூடாதா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, வெட்டி தான். ஏன்னா அப்பதான் நம்ம எல்லாமே பண்ண முடியும்ல. ஸோ இது எப்பவுமே எனக்கு அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி அவார்ட்ஸ் வாங்கும் போது ஐ திங்க் அது ஒரு புஷ் மாதிரி. It's a pat on your shoulder. Yeah, seriously, thanks for motivating and encouraging அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். Thank you so much. It feels very happy கீகி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நம்ம எல்லாம் வந்து ஆங்கரா உள்ள வரும்போது யாரோட ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னா ஸ்டைல் ஃபார் த லுக்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் எல்லாம்னா அந்த கீகி தான். ஏன்னா அவ்வளோ அழகா அவங்களோட ஒவ்வொரு ஷோலையுமே யூ கான்சென்ட்ரேட் so much on the dressing. You're a style icon, I would say. How do you concentrate, like every single show you put so much of effort to bring in that look? எல்லாருமே இந்த ஸ்டைலிஸ்ட் வச்சுப்பாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க. நான் யாருமே இது பண்ண மாட்டேன், நானே இறங்கி போய் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். I think my mom and my sister they always they do the final கரெக்ஷன்லாம். ஸோ அது என்னமோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஐ டிட் மை ஃபேஷன் டிசைனிங்ல. ஸோ அதனால என்னமோ எனக்கு இந்த மாதிரி காஸ்டியூம்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஐ மேக் ஷுர் I should look nice அப்படின்ட்டு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். And you are always on point. இன்னொன்னு சாந்தனோன்னா இவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னா நீங்க தான் ரீசன் அப்போ. Yes. Oh my God. Yes. Yes. ஸோ சூப்பர். அண்ட் இன்னொன்று இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல வியந்து பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு, நான் வந்து பயங்கரமாக வியந்து பார்த்த ஒரு ஆங்கர்ஸ்னால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இருப்பீங்க. தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவார்ட் வாங்கியிருக்கேனா இல்லையான்றதெல்லாம் தெரியாது, ஆனால் அக்காக்களை வந்துட்டு பயங்கரமாக சேர்த்துருக்கேன். கே அக்கா, தியா அக்கா, இங்க வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி அஞ்சனா அக்கா. எப்படி மேட்ச் பண்றோம் பாரு. இன்னொன்னு என்ன அப்படினா அக்கால அஞ்சனா அக்கால மட்டும் சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இன்னொன்னு நம்மள போட்டுக்கறான் சைடுல. அதான் இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியங்கா அக்கா இருந்தாங்க. இப்போ எனக்கு என்னன்னா ஒரு காம்போ இருக்கும். நான் வந்து பயங்கரமா வியந்து பார்த்த ஒரு காம்போ அப்படினா வந்து கிகி அண்ட் விஜய். எஸ் எஸ். ஸோ பயங்கரமான ஒரு காம்போ. மறுபடியும் எப்போ பார்க்க போறோம் அப்படின்றதே எனக்கு தெரியல. பார்த்துருவோம்ல, கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க. ஏன்னா எனக்கு சஞ்சீவனா கூட வந்திருந்தாரு, அவார்ட் வாங்கினார்ல, அவர் கூட இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு அவரோட ஃபேன்ஸ் மீட்ல. நான் சஞ்சீவனாவோட தான் ஆங்கரிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்ன சொன்னார்னா, நீங்களும் விஜயும் சேர்ந்து பண்றது வேற லெவல்ல இருக்குமா, சூப்பரா இருக்கு. அந்த பையன் கொடுக்குற கவுண்டர்லாம் ரொம்ப கஷ்டம். நானும் கீகி விட்டுருவாளோன்னு பார்த்தேன். ஆனா விடாம அவனுக்கு போட்டு நீயும் பேசிட்டு இருக்க. ஐ ரியலி லைக் தட் காம்போனாரு. ஸோ விஜய் மிஸ் யூடா, சீக்கிரம் பண்றோம். சூப்பர். அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களோட சோஷியல் மீடியால ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருங்க. அதோட ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க போடுவீங்களா பாட்காஸ்ட்? ஹாரரா? ஓ அதோட பெரிய ஃபேனா இருந்தேன் நானு. ஓகே சோ thank you so much. Thank you so much darling. Thank you Shrina, thank you and thank you so much. Media Queen of the Year, let's give it up for Kiki. Okay, so இந்த நேரத்துல அவார்ட் வழங்குவதற்காக let's welcome music director Karthik Raja sir onto the stage please. And Dr. Honorable Rakisha ma'am, kindly join us on stage please. Entertainment Superstar of the Year goes to என்னோட ஃபேவரட், நம்ம எல்லாரோட ஃபேவரட் பிரியங்கா தேஷ் பாண்டே அவர்கள்.
எனர்ஜி, பாசிட்டிவிட்டி, என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி என்ன சொன்னாலுமே நீங்க தான்ப்பா என்டர்டெயின்மெண்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி இயர் இந்தியன் அவார்ட்ஸ் 2020. அந்த டேக்லைன் பார்க்கும்போது நான் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்குற அந்த அவார்டோட அந்த என்ன அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, என்ன கேட்டகரியில் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன். இது என்டர்டெயின்மெண்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி இயர்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி How does it feel? It feels nice, you know, but there's also this ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றது தான். ஈச் டைம் நான் எல்லா வாட்டி சொல்கிறது தான், ஒரு வாட்டி அவார்ட் வாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிக்கிட்டே இருக்கு. மக்கள் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஸோ ஈச் டைம் நான் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாமல் தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அண்ட் ஐ வில் டூ இட். அண்ட் You are already doing it and we're very happy for you. Thank you. இந்த அவார்ட் வழங்குறதுல ரொம்ப சந்தோஷம். From all of them is also very very special. Sir பக்கத்துல தான் உட்கார்ந்து நாங்க அப்படியே இவன் பண்றது நிக்கி பண்றதெல்லாம் உட்கார்ந்து பெருமையா சார் சொல்லிட்டு இருந்தார். நல்லா பண்றான் அந்த பையன். அப்படி சொல்றாரா? ஆமா. எப்படி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சொல்லலையா சார்? கிரெடிட் ஆயிடும் நினைச்சேன். இல்ல சார், சும்மா டெபிட் ஆயிடும் போல. இல்ல உன்னை சந்தோஷப்படுத்துறாங்கடா. ரொம்ப நேரமா அங்க உட்கார்ந்து எங்களுக்கு கனெக்ட் கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம பரவாயில்ல பிரியங்கா சார். தான். நீங்க சந்தோஷப்படுத்தணும்லாம் இல்ல சார். நீங்க ஒரு லுக் விட்டீங்கல்ல, அதுலயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிரியங்காக்கா, நீங்க வந்து இந்த மைக்ல நிறைய பேரை என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்கீங்க. மைக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் தான். மைக் கிட்ட நீங்க ஃபியூ வேர்ட்ஸ் பேசணும் அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்கள் நீங்க வந்துட்டு கன்வே பண்ணுவீங்க? செக் மைக்கு கிட்ட இது முன்னாடியும் நான் சொல்லியிருக்கேன். இது நான் ராதிகா மேம் சொல்கிறத கேட்டிருக்கேன். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், மேம் நான் இதை எடுத்துக்க போகிறேன் உங்ககிட்ட. என்னை ஏமாத்தாத ஒரே விஷயம் என்னோட தொழில் மட்டும்தான். அது இந்த மைக் என்னை ஏமாத்தாத ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உண்மையாக உழைப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது தான். ஸோ திஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் என்னை ஏமாத்தாமல் என் கூட என்னோட ஃபினிஷ் லைன் பர்சனாக என் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு இமோஷன் என்னோட மைக். அண்ட் அது என்னோடது. அது வந்து நான் பாதுகாத்து வச்சுப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் இட். சூப்பர், ஸோ நைஸ். உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்கிறதுல. லவ் யூ ஸோ மச். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் இந்தியன் மீடியா ஒர்க்ஸில் இந்த அவார்டில் உங்களுக்கு ஒரு அவார்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் என்டர்டெயின்மெண்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி இயர். Let's give it up for Priyanka. Thank you everybody. Thank you. Yes. அதுக்கு முன்னாடி மேம் ராகேஷா மேம், கேன் வி ஹியர் இட் ஃப்ரம் யூ ப்ளீஸ்? Here we have the ambassador of Saint Mother Teresa University Australia. இப்போதான் வந்து உங்களுக்கு பதவியேற்ற விழா வந்து நடத்தணும். Would you like to speak few words for us? Madam, very big. I think ma'am she's great anchor. Yeah, that I can see, and congratulations Priyanka, congratulations so much. And it's extremely like a very happy moment to see so many actresses coming on the stage, the music directors and all. It's a really happy moment, and really congratulations to all of you. Ma'am, we all know that you're a very empowering woman. You've been an inspiration to many. Could you just speak few words on that, please, about your field? My field actually, it's a very different than this Bollywood or Collywood sort of thing. It's like a construction field. It's a very male dominated field in which I represent, and it's a very challenging role. And I think it was a really a tough part to come across, and where I really insist each and every woman to come ahead, to look in for their own path, strive for it, and get what they want. And I think everyone at every space, woman needs a woman's strength for the backing. More than the men, they look in for the woman, and I really look forward to support them. No wonder you're a power woman, and congratulations to you once again, ma'am, for being the ambassador of the Australia. Thank you once again. Thank you for joining us. And now over to the award. Ladies and gentlemen, நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். The entertainment superstar of the year, Priyanka Deshpande.
அடுத்த அவார்ட் யாருக்கு செல்கிறது? யார்? Entertainment Superstar of the Year male. And it's none other than எல்லாருமே வந்து சேர்ந்து கூப்பிடலாமா? Let's welcome மிர்ச்சி விஜய். Entertainment Superstar of the Year, undoubtedly to our darling மிர்ச்சி விஜய். Yes. டார்லிங் டார்லிங் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே எல்லாருமே வந்துட்டு அடக்கிடுவாரு. அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். எனக்கு தெரிஞ்ச ஆங்கரிங்ல வந்துட்டு ஜீரோ ஈகோ அப்படின்னா அது வந்து டெஃபினட்டா மிர்ச்சி விஜய் அண்ணா 200%. அண்ட் மோஸ்ட் லவ்ட் பர்சன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஆங்கர்ஸ் கூட செட் ஆகிற ஒரு ஆங்கர்னா அது விஜய் தான். எஸ், யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஹாப்பி தான் விஜய் கூட ஒர்க் பண்ணா. விஜய் ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு பெரிய பெரிய நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ரலாக சொல்லுவோம் ஒவ்வொரு மனசும் ஏங்கிறதே சின்ன ஒரு பாராட்டுக்கு தான் அப்படின்னு. அந்த பாராட்டையும் அந்த அங்கீகாரத்தையும் கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் உங்கள் கையால் வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கௌரி. ஏன்னா அடி ஏறப்போ உங்களோட அவ்வளோ ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். அமேசிங் பர்சனாலிட்டி நீங்கள். உங்களுக்கும் நன்றி. அண்ட் நீங்கள் டார்லிங்ஸ் 2 பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். செம்மையாக இவ்வளோ நேரம் அதே எனர்ஜியோட ஹோஸ்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது சிம்ரன் மேம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்க சொல்ல பார். அமேசிங். அப்போ போனவங்க தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு வர சொல்லியிருக்கேன். ஓகே, அவங்க பார்க்கறதுக்கே போயிருக்காங்க. டார்லிங் உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. நீங்க வரும்போது அப்படியே அதர்வா மாதிரி ஒரு ஸ்டைல்ல வந்து உட்கார்ந்தீங்க. எல்லாருமே சொன்னாங்க பாருங்க அதர்வா வந்திருக்காரு போல. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. யாரு? உங்களோட ஹேர் ஸ்டைல். நானே ஆதரவற்ற ஒரு மாதிரி சைலண்டா உட்கார்ந்திருக்கேன். அதர்வா மாதிரி நேத்து வந்தங்க, இன்னைக்கு தான் வாங்குறேன். மச்சான் சொன்ன மாதிரி ஒரு அதர்வா மாதிரி இருந்தது அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம். இல்லடா யோசிச்சு பாரு, நான் வர்றப்போ சரி ஷூட்லாம் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு நினச்சி வந்தேன். சரி டீயாவது சாப்பிட்டு வருவோம்னு நினச்சேன். இல்லை டைமிங்க்கு போயிடணும். இங்கே நின்று நம்ம ஷோ ஹோஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு தெரியாதுல்ல, 12ஆகும் 1ஆகும் ஜாலியாக வந்துடும். கீழே இருக்கவங்க சில டைம் சொல்லுவாங்க என்னடா அப்படின்னு கேட்பாங்களா. அந்த வழி எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நாங்கள் ஹோஸ்ட் பண்ண அவார்ட் ஷோவில் கீழே உட்காந்துருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எவ்வளோ பொறுமை வேணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். ஏன்னா நம்மளாவது ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், நின்றுட்டு இருப்போம், ஏதோ பேசுவோம். இப்போ டீ சாப்பிட்லாமா, இல்லை சாப்பிட போனால் திருப்பி அவார்டு கூப்பிட்டுருவானுங்களா, 12 ஆயிடுச்சுன்னா குட் மார்னிங் சொல்லணுமா, எல்லாமே மைண்டில் ஓடிட்டு இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த அவார்டு வாங்கினதுக்கு. ரொம்ப நன்றி. ஸோ ஸ்வீட்னா எனக்கு எதுக்கு இல்லை விஜய் அண்ணா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு 10 hours போகுன்றது தெரியாமலே இவ்வளோ பேசிட்டு இருக்காரு. இல்ல எண்ணிட்டோம், இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. ஆவுடையப்பனுக்கு நான் கொடுப்பேன், எனக்கு அவர் கொடுப்பாரு. இதுக்கப்புறம் ஃபேஷன் ஷோன்னு ஒன்று நடக்குது. அப்படியா? ஆமா பயங்கரமா இருக்கும். இந்த 1 மணி நைட்ல எவன் ஃபேஷனோட இருக்கான்னு நான் இப்ப பாக்குறேன். யார் இருக்கா இங்க குரூப்ல? எங்க பாரு அண்ணெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு பின்னாடி. அண்ணா எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தானே வந்துட்டு கேட்கணும். போட்டி பொறாமை அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? போட்டி பொறாமை இல்லை டெல்லிங். இப்போ இந்த 2 வார்த்தை வந்துச்சுன்னு உடனே ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அடுத்த 2 வார்த்தை சேர்ந்து வந்துடும். கம்பேரிசன் தான் எல்லாத்துக்கும் ரீசன் நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் கம்பேர் பண்ணோம். நேற்றை விட இன்றைக்கி நல்லா இருந்தோமா, இன்னையோட நாளைக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கம்பேர் பண்ணோன்னா ஓகேவே தவிர வேறு எந்த கம்பேரிசன் இருந்தாலும் கஷ்டம். ஏன்னா ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கேன். அந்த கார் எடுத்துன்னு போய் சிக்னல் நிறுத்தினா பக்கத்தில் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு இன்னொரு கார் வந்து நிற்கும். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம திருப்தி ஆக மாட்டோம். நம்ம ஜாலியாக இருக்கணும், சுற்றி இருக்க 4 பேரை சிரிக்க வைக்கணும், எல்லாரோடையும் சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு இருந்துட்டா இந்த போட்டியோ பொறாமையோ மைண்டுக்கு வராது. கம்பேரிசன் ஒன்று தோணவே தோணாது. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது ஃபீமேல் விஜய் யாராக வேணா இருக்கலாம், ஆனால் மேல் விஜய்னா அது விஜய் தான். தெரிஞ்சது விஜய் சார். ஆனா ஆங்கரிங் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பிடிச்சது நம்ம மிர்ச்சி விஜய் அவர்கள். எனக்கு அப்புறம் எனக்கே 1 மணிக்கு இவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னா ஆவுடையப்பனுக்கு நெக்ஸ்ட் நீ என்னென்ன சொல்லுவ? மைக்கே மிரண்டு போறது ஆவுடையப்பனை பார்த்தாதான். ஒரு அப்போ சூப்பர் டார்லிங் என்ன தெரியுமா சந்தோஷம். டிவியில் எப்பயாவது வாரம் ஒரு அவார்ட் ஷோ நடக்குது. எங்கள் அப்பா கேட்டார், அப்பா இப்போ அடிக்கடி போயிட்டு வர்றிய, உங்களுக்குலாம் யாரும் அவார்டு கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிருக்காரு. ஸோ நமக்கெல்லாம் இப்படி ஒரு மேடை இங்கே எல்லாரும் சேர்ந்துருக்கிற ஒரு சந்தோஷம் கொடுத்ததுக்கு
இந்தியன் அவார்ட்ஸ் டீமுக்கு பெரிய பெரிய நன்றி. சும்மா ஜாலியாக அந்த டைம் பற்றிலாம் பேசுகிறோம். இன்னும் 2 மணி நேரம் ஆனால் கூட இருந்து இதை வாங்கிட்டு தான் போயிருப்போம். ஏன்னா எப்போவுமே அங்கே ஓரமாக நிற்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் நிற்கிறது அவங்க தான்றதை மறந்துடுவாங்க. ஸோ அப்படி நிற்கிற உங்களுக்கும் அதை ரெகக்னைஸ் பண்ண இந்தியன் அவார்ட்ஸ்க்கும் பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ. So sweet of you, my dear, 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 our dear darling. லவ் யூ நிக்கி. சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். அப்பாடா, நீங்க மட்டும் தானே ரொம்ப பாசிட்டிவா அதை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகப்பண்ணாலாம் இன்னும் பொறாமப்பட்டுட்டு இருக்காரு எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னாலும். ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? நீயும் வாழ்த்து. இல்ல அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆக போக கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். நீ கொஞ்ச நேரத்துல கீழே வா, எல்லாரும் உன்னை வாழ்த்துவாங்க. எல்லாரும் வாழ்த்துறாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மோனிஷா எல்லாம் பாரு கை தட்டுது, ரெடியா இருக்கு. பேக் ஸ்டேஜ் வழியா போயிடுவாங்க. ஐயோ, அவருக்கு வேற பாராட்ட சொல்லி எங்க மச்சான் ஆதிக்கும் ஒரு பெரிய பெரிய ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவா எப்பவுமே இருப்பாரு. ஸோ ஆதி இந்த ஷோட டைரக்டர், அவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ கௌரி ஃபார் த டைம். அண்ட் எனக்கு விஜய், எனக்கு அவரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். லைக் நாங்கள் அடியே ஷூட்டிங் அந்த டைம்ல எல்லாம் லைக் வாட் எவர் லைக் அவர் சில டேஸ் வருவாங்க, பட் ஹி ஆல்வேஸ் ஹேஸ் தட் ஸ்மைல், அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் அவரோட ஹியூமர் டைமிங். ஸோ அப்போவே ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஐ விஷ் ஹி கோஸ் பிக் ஹைட்ஸ். அதே மாதிரி இப்போ ஹியூஜ் ஸ்டேஜஸில் அவர் ஹோஸ்ட் பண்ணுறது பார்க்கும்போது ஆஸ் அ காலீக் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்குறதுல ஐ எம் ஃபீலிங் சூப்பர் ஹாப்பி. Long way to go. Vijay, it's such a wholesome feeling. Entertainment superstar of the year. அப்படியே blanket television cinema அப்படிலாம் கிடையாது. எதுலையா இருந்தாலும் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். டிஜே இருந்தாலும் ஓகே, ஆக்டரா இருந்தாலும் ஓகே, எழுதுறதா இருந்தாலும் ஓகே, பாடலாசிரியர், சிங்கர், இந்த மாதிரி எந்த கேட்டகரியா இருந்தாலும் we can fill you in any of the categories. மனமார்ந்த வாழ்த்துக்கள் and keep going darling. எனக்கு ஒரே ஒரு ஆசை டார்லிங். நான் நிறைய பேருக்கு நம்ம ஹோஸ்ட் பண்றப்பலாம் சொல்லுவேன், இந்த ஸ்டேஜ்ல இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணா கண்டிப்பா நடக்கும், நீங்க என்ன ஆசைப்படுறீங்கலாம் நம்ம கேட்போம். நான் ஒன்று சொல்லணும்னு ஆசை. நீங்க அடுத்ததா இந்த விருது பெரிய மோட்டிவேஷனு. கண்டிப்பா இன்னும் நிறைய தூரம் ஒன்றும் தோணும். கூடிய சீக்கிரம் சினிமாலையும் இது மாதிரி ஏதாவது நடக்கணும் அப்படின்னு அதோட உங்களை சீக்கிரத்தில் மீட் பண்ணணும்னு ஆசை. அதனால தான் வந்து சொன்னேன். ஸோ இது you can fit into any of the category and looking forward cinema categoriesல வாங்க. வாழ்த்துக்கள். Thank you. Let's give it up for entertainment superstar of the year.